எல்லா நேரத்திலுமே நாம் எல்லா தெய்வங்களையுமே வணங்கலாம். இருந்தாலும் இந்த நாள் ரொம்ப விசேஷங்கிற மாதிரி சொல்கிறாளே சார் அப்படின்னு சொன்னால், அது அவரவர் ஜாதகத்திலே அமைந்திருக்கக்கூடிய அந்த கிரகங்களினுடைய தன்மைக்கு ஏற்றவாறு சொல்லி இருப்பார்கள். நம்முடைய ஜாதகத்தில் இந்த நவ கிரகங்கள் என்று வரும்பொழுது ராகு கேத்துக்களை தவிர மற்ற 7 கிரகங்கள் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அதைத்தானே நிஜக்கோள்கள் அப்படின்னு சொல்கிறா. ராகு கேத்துக்களை நிழற்கோள்கள் அப்படின்னு சொல்கிறா. இப்படி நிஜக்கோள்கள்னு சொல்லப்படக்கூடிய உண்மையான கிரகங்களாகிய அந்த 7ஐயும் தான் நாம் எப்படி அந்த வாரத்தினுடைய நாட்களாகவே பெயரிட்டு அழைக்கிறோம் அல்லவா. ஞாயிறு அப்படின்னு சொன்னால் அது சூரியனுக்குரிய நாளாகவும், சந்திரன் அப்படிங்கிறது தான் திங்கள் அப்படிங்கிற பெயர்லேயே அழைக்கப்படுகிறது. செவ்வாய்ங்கிற கிரகத்தை தான் நம்ம செவ்வாய்க்கிழமைனே வச்சுருக்கோம். இப்படி ஒவ்வொரு கிரகத்தினுடைய பெயரையே நாம் கிழமைகளாக வைத்திருக்கிறோம் அல்லவா. எதற்காகன்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்த நாளிலே அந்த கிரகமானது முழுமையாக ஆட்சி புரிகிறது என்பதால். ஆக அந்த கிரகத்திற்குரிய பிரீத்தியாக, அந்த கிரகத்தினுடைய அதிதேவதையாக எந்த தேவதையை சொல்லி இருக்கிறார்களோ அந்த அதிதேவதையை அந்த கிரகத்திற்குரிய நாளிலே வழிபடுவது சிறப்பான பலனை தரும் என்பது போல பிரித்து வைத்திருக்கிறார்கள்.